ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு கூல் ஹோம்மேஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு பேக்கில் வந்து ஃபுல்லாக மாங்காய் பொரிச்சிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ மாங்காய் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மருக்கு உண்மையாகவே ஃபில்டர் தண்ணியெல்லாம் குடிக்க முடியுமாங்க சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பானையில் தண்ணி வச்சு குடிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன மாங்காவுமே வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ உண்மையாகவே அந்த குட்டி குட்டியாக இருக்க மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, பருப்பு குழம்பு, ரசம். அண்ட் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எங்கள் குட்டிக்கு கொடுக்கணுன்ட்டு கொஞ்சோண்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 3 கிழங்கு மட்டும் வேவிச்சு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது ஈவினிங் டைமில் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி நாங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிவிடுவோம். அண்ட் முக்கியமானது, ஒரே ஒரு கடையில் மட்டும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அது என்னன்னு சொல்லுங்கள்? ஸ்பெக்ஸு தாங்க. ஸோ லென்ஸ் கார்ட்டில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம், ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அது இப்போ தான் ரெடி ஆகிடுச்சுன்னு எங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எனக்கு ஒன்று அண்ட் இது எங்கள் அம்மாவுக்கு ஒன்று. ஸோ 2 பேர்த்துக்குமே பவர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, பவர் இருந்தால் கண்ணாடி போட்டு தானே ஆகணும். ஸோ நான் வந்து எப்போயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எங்கள் அம்மாவும் எப்போயாச்சும் ரேராக அதான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஹெட்டேக் வந்துச்சுன்னா நான் வந்து ஸ்பெக்ஸ் போடுவேன். இந்த வெயிலுக்கு ஸ்லீவ்லெஸில் ஒரு 3 செட் எங்கள் குட்டிக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆஃப்டர்நூனுக்கு பருப்பு சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுனே தெரியலைங்க. ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வேறு ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் கொழுமிச்சக்காய் செடி இருக்குல்ல. ஸோ அதில் ஒன்று வந்து பறிச்சுட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டேன். அண்ட் ஜஸ்ட் இது எதுவுமே இல்லைங்க, ஈஸியாக வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாலாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக எலுமிச்சப்பழ ஜூஸ் சீட்ஸ் இல்லாமல் எடுத்து போர் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து சாப்பிட்டேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலில் வந்து சமைக்கிறது உண்மையாகவே ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. வேக்காடு தாங்க முடியல. பட் என்ன பண்ணுறது, வாய் தான் கம்முன்னு இருக்காது நம்மளுக்கு. ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். ஸோ அதனால் வந்து இது பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வேலை, பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. சரின்னு போய் தொட்டில் ஆட்டிட்டு தூங்க வச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேங்க. அண்ட் ஃபைனலாக டீ குடிச்சிட்டு அந்த டேவை வந்து முடிச்சிட்டோம். Don't know if I can find my way out. I'm stuck in my prison of doubt. In this television, and everything's going out.
அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்க்க என் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.